உன்னுடைய செருப்பை கழட்டி நீ அடிக்கிறன்னா அந்த அளவுக்கு ஏதாவது குற்றம் செய்து விட்டாரா அவரு? இல்ல நீ திங்கக்கூடிய சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டுட்டாரா? இல்ல உங்களுடைய நிலத்தையோ உங்களுடைய சொத்துக்களையோ ஏமாற்றி விட்டு தின்னுட்டாரா? இல்லையே, கருத்தியல் ரீதியாக உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அவர் ஒரு வழக்கறிஞர் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு அப்படி நடு ரோட்ல இப்படி நீங்க நடந்துக்கும் போது அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பாக்கெட்ல இருந்து அந்த பெண் கத்தி போன்று எடுத்து தாக்கி இருக்கிறார். ஒரு ஜட்ஜினுடைய வீட்டுக்கு அவர் நேரடியாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்க விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அங்க போய் நுழைந்த போதுதான் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அந்த நடுவிரவுல பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சீமானுடன் இணைந்து பேசுகிறார், சீமானுடன் இணைந்து பறையர் மக்களுக்காக போராடுகிறார், சீமானுடன் இணைந்து பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போராடுகிறார் என்பதுதான் முக்கிய வன்மத்தின் காரணமாக இருக்கும். பிரதிநிதி திருமாவளவன் அவர்கள் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி நாராக குளிச்சாங்க. அந்த அக்காவுக்கு நேற்று இரவு பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல், கற்பழிப்பு, வன்புணர்வு மிரட்டல் விடுத்து. திருமாவளவன் அவர்களே, அதிகாரம் மிக வலிமையானது. ஆகவே அதை பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நள்ளிரவில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஐசியூவில் அனுமதியில் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்டிகே மேடையில் பேசிய இன்னொரு பெண்ணுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த விசிகாவினர் அப்படின்னு இது குறித்த ஒரு முழு தகவலாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அதாவது சனிக்கிழமை டிஜிபி அலுவலகத்தின் வளாகத்துல என்ன நடந்தது, அதாவது விசிகாவினர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கி அவதூறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திருமாவளவன் வாழ்க என்று பேசிய இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா ஊடகங்களிலும் காணொலியாக ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது. அதன் பிறகு அங்க நடந்த ஒரு சம்பவத்துல நீண்ட நேரம் பொறுமையாக தான் இருந்தார் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள். ஆனால் காலில் கிடக்கும் செருப்பை எடுத்து ஒருவர் தாக்க முயன்ற பிறகும் ஒரு மனிதனுக்கு கோபம் வருமா வராது? ஆக்சுவலா அவர் சண்டை போடுவதற்கோ எதற்காகவோ அந்த இடத்திற்கு வரல. அவர் வந்த காரணம் வேற. அதை நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். பாமகவின் எம்எல்ஏவுக்கு ஏற்பட்ட அந்த வெடிகுண்டு தாக்குதலுக்காக அந்த விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர்களுடன் ஆதரவாக வந்திருந்தார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். ஆகவே அவர் வந்ததை தெரிந்து கொண்ட இந்த விசிகாவினர் தான் அவரிடம் பொம்புக்கு அடித்து சண்டையிட்டு அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் அத்துமீறிய விஷயம் எல்லாமே நம்ம காணொலி வாயிலாக பார்த்தோம். ஒரு கட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் உன்னுடைய செருப்பை கழட்டி நீ அடிக்கிறன்னா அந்த அளவுக்கு ஏதாவது குற்றம் செய்து விட்டாரா அவரு? இல்ல நீ திங்கக்கூடிய சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டுட்டாரா? இல்ல உங்களுடைய நிலத்தையோ உங்களுடைய சொத்துக்களையோ ஏமாற்றி விட்டு தின்னுட்டாரா? இல்லையே, கருத்தியல் ரீதியாக உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இப்படி நீங்கள் காலனியை கழட்டி தாக்குவதை பார்த்து கொண்டு ஒரு வழக்கறிஞர், என்னதான் நீங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு வழக்கறிஞர் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு அப்படி நடு ரோட்ல இப்படி நீங்க நடந்துக்கும் போது அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பாக்கெட்ல இருந்து அந்த பெண் கத்தி போன்று எடுத்து தாக்கி இருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது தாக்கப்பட்டவர்கள் விசிகாவினர் பாத்தீங்கன்னா போய் அந்த மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில அனுமதி பெற்றுட்டு இந்த மாதிரி நாங்க வம்புக்கே வரல, நாங்க டீ குடிக்க வந்தோம், அப்பதான் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் எங்களிடம் வேணும்னே வம்புக்கு கையில கத்தியோடலாம் பிளான் பண்ணி எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறது. இந்த விஷயத்துல நீங்க என்ன உற்று நோக்கணும்னா, அதாவது சாட்சி சொல்லுவாங்கல்ல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ட்டு. அதே போல இந்த விஷயத்துல எல்லாமே ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்தது, அவர் அந்த
வரும்போது யார் வந்து தாக்கினா, அந்த இடத்துல என்ன சண்டை நடந்தது, என்னென்ன வார்த்தைகள் அவதூறாக உபயோகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம கண்ணால் பார்த்திருக்கிறோம். ஆதாரபூர்வமாக வீடியோக்கள் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த கத்தியில அறுபட்ட நபர் வந்து இப்படி அந்த விஷயத்தை திரித்து சொல்வதன் மூலம் அந்த பொய் வந்து உண்மையாகி விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரை கொடுத்த அந்த கம்ப்ளைண்டின் பெயரில், அதாவது ஹாஸ்பிட்டல் அனுமதி போட்டா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களிடம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஆகவே அந்த கம்ப்ளைண்ட்ல ஃபைல் பண்ணதற்கு காரணமாக நள்ளிரவில் அவர் கைது செய்து அவர் ஒரு வழக்கறிஞர் அப்படின்றதால எக்மூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜினுடைய வீட்டுக்கு அவர் நேரடியாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்க விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அங்க போய் நுழைந்த போதுதான் வந்து அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அந்த நடுவிரவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் 3 நாட்கள் வந்து அதாவது ரெஸ்ட் தேவை, உடல் நலத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான டாக்டர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிபி பேஷண்ட். ஆகவே அந்த நேரத்துல இந்த மாதிரியான நள்ளிரவுல ஒரு வீடு பூந்து ஒருவரை கைது செய்யும் போது, அதுவும் இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும், தவறே செய்யாமல் தானாக படி வந்து அவர் மீது கைது செய்யப்படும் போது அந்த நபரின் மனது அந்த இடத்துல எவ்வளவு ஆதங்கம் கொதிச்சிருக்கும். அந்த கொதித்தலின் வெளிப்பாடாக பிபி ஹையா இருக்கு. இதனால அவர் வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்கிறார். பிறகு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவருது. அப்போ இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுடன் இணைந்து பேசுகிறார், சீமானுடன் இணைந்து பறையர் மக்களுக்காக போராடுகிறார், சீமானுடன் இணைந்து பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போராடுகிறார் என்பதுதான் வந்து முக்கிய வன்மத்தின் காரணமாக இருக்கும் என்பதுதான் வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன்னா, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நேற்று அதாவது நள்ளிரவுல வந்து இதே போல ஷாலினி, அதாவது நம்ம துப்புரவு பணியாளர்கள் அந்த போராட்டத்தின் போது மேடையில பேசினாங்க. ஷாலினி லாரன்ஸ் என்ற பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண், சமூக ஆர்வலர். அவங்களும் ஒரு பட்டியலின பெண் தான். அவங்க வந்து பேசினாங்க இல்லையா, விசிகாவினரையும் திமுகவையும் தாக்கி எங்க மக்களுக்காக என்ன செஞ்சுட்டீங்க நீங்க, துப்புரவு பணியாளர் இன்னைக்கு தெருவில் நின்றுட்டு இருக்காங்க, ஆனா இதன் பிரதிநிதி திருமாவளவன் அவர்கள் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி நாராக குழிச்சாங்க. அந்த அக்காவுக்கு நேற்று இரவு பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல், கற்பழிப்பு, வன்புணர்வு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் விசிகாவினர். என்ன தெரியுமா மெசேஜ் வந்திருக்கு, அடுத்து நீதான். அதுவும் பாருங்க, இது பிரைவேட்டாக அந்த மெசேஜ் கிடையாது, சமூக வலைத்தளங்கள்ல அந்த அக்காவின் பதிவுக்கு பின்னாடி போடப்பட்ட ஒரு மெசேஜ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்கா வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு போன் செய்து நலம் விசாரித்திருக்கிறார். இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன ஆச்சு, என்ன ஏன் இந்த மாதிரி என்ன ஆச்சு, திடீர்னு இந்த மாதிரி ஒரு சண்டை நாங்க இந்த மாதிரி ஃபுல்லா ஊடகங்கள்ல பார்த்தோம், என்ன ஆச்சுன்னு கேட்பதற்காக அவங்க போன் பண்ணிருக்காங்க. நாங்க இருக்கோம் அண்ணன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு அந்த பெண் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால அந்த பெண் போட்ட போஸ்டின் கீழே வன்புணர்வு மிரட்டல் பிளஸ் கொலை மிரட்டல் அப்படின்னு விசிகாவினர் விடுத்திருக்கிறார்கள். என்ன வார்த்தைன்னா, அடுத்து நீதாண்டி, அடுத்து ஒன்னதான் கொலை செய்யணும், முன்னையே கற்பழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து இந்த விசிகாவினர் மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. பெண் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெண்ணாக இருந்தால் நீங்கள் கற்பழித்து விடுவீர்கள் என்று மிரட்டல் விடுத்தால், அப்போ உங்க அம்மா, உங்க கூட பிறந்த தங்கச்சி, உங்களுடைய மனைவி எல்லாருமே பெண்ணு தானே. இதே போல் இன்னொரு ஆண் அந்த பெண்களுக்கு மிரட்டல் விடுத்தால், ஒரு ஆணாக, ஒரு தந்தையாக, ஒரு தகப்பனாக, இல்ல ஒரு பிள்ளையாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எதற்காக வந்தீர்கள், பட்டியலின மக்களினுடைய நல்வாழ்வை மேம்படுத்தணும்ன்ற ஒரு பிரதிநிதியாக தான் திருமாவளவன் அவர்கள் வந்தாரு. மலைச்சாமி என்பவரிடமிருந்துதான் அந்த தலித் கட்சியை வந்து இவர் வந்து பெற்று இப்ப அந்த தலித் கட்சியாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்களுக்கான கட்சி என்று விசிகா கட்சி இருக்கிறதா இல்லையா? அப்ப அந்த மக்களுக்கு நல்லது நடக்கவில்லைன்னா அதே இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எதிர்கேள்வி கேட்டால், அதாவது ஒரு பெண்ணுனா கற்பழிப்பு மிரட்டல் விட்ட உடனே பயந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பெண் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா ஒரு சாக்கடை, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதுல கல்ல போட்டா அது மீண்டும் நம் மீது தெளிக்கும்னு அந்த பெண்ணுக்கு தெரியும். அதை தெரிந்தும் துணிந்துதான் அந்த பெண் களத்துக்கு வருவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்படி எல்லாம் மிரட்டல் விடுக்கும் போது அந்த பெண்ணினுடைய கணவனுடைய மனது இப்படி
இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பெண்ணினுடைய பெற்றோரின் மனது எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பெண்ணினுடைய கணவர் அந்த மெசேஜை படித்தால் அவருடைய மனசு எப்படி பதைபதைக்கும் ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்த ஷாலினி லாரன்ஸ் அக்கா சீமான் அவர்களின் மேடையில் பேசியதால் தான் இந்த கொலை மிரட்டல் வந்திருக்கிறது, கற்பழிப்பு மிரட்டல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல அந்த அக்கா பதிவு பண்றாங்க தன்னுடைய வழிகளை. இப்போ உங்களுடைய பிரச்சனை என்னன்னா, மெயின் நீங்க விசிகாவினரை எதிர்த்து களத்தில் நிற்பது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாருடன் இருக்கிறீர்கள்? சீமான் அவர்களுடன் இணைந்து பறையர்களின் மக்களுக்காக, பட்டியலினத்து மக்களுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறீர்கள் என்பதுதான் விசிகாவினருடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை இந்த ஷாலினி லாரன்ஸ் அக்கா போட்டு உடைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய இந்த காணொலியை பற்றி போடும் போது என்னையே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுடனும் சீமான் அண்ணனுடனும் கம்பேர் பண்ணி தவறான கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள். ஏன் இப்படி ஒரு வன்மம்? நான் ஒரு கருத்தியல் ரீதியாக சொல்கிறேன். அதாவது விசிகாவினர் இந்த மாதிரி ஏன் திருமாவளவன் செய்யவில்லை? பட்டியலின மக்களுக்கு இன்னுமே சாதிய கொலைகள் நடக்கிறது, அதை ஏன் திருமாவளவன் தட்டி கேட்கவில்லை? இன்னமும் பட்டியலின மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலர் கால ஒரு அரசு பட்டியலினத்தை சேர்ந்தவர் விடக்கூடிய நிலைமை இருக்கு, அதை ஏன் இவர் கேட்கல? ஏன் இன்னுமே ரிசர்வ்டு தொகுதியில தான் இந்த பட்டியலினத்தை இருக்க வேண்டுமா? ஏன் இவர்களுக்கு பொது தொகுதி வழங்கப்படாதா? இதையெல்லாம் கேட்க வேண்டிய பிரதிநிதி ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஏன் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார் என்று கருத்தியல் ரீதியாக நாங்கள் தாக்குதலை முன்வைத்தால், இல்ல நீங்க பேசுவது தவறு, திருமாவளவன் இதை செய்திருக்கிறார் என்று எதிர்கொண்டு பேச வேண்டியதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த சாதிய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு தனி சட்டம் இயற்றுவதற்கு திருமாவளவன் அவர்களால ஏன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு போராட முடியவில்லை என்று கேள்வி கேட்பது தவறா? இந்த கேள்வி எங்களுக்கு எதுவும் பயன்படுத்தோ இல்லையோ, எங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு, இருக்கக்கூடிய அனைத்து பட்டியலின மக்களுக்கும் யாராவது ஒரு 10 பேருக்கு பயன்படும்ன்றதுக்காக தான் போராடுறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த பெண்களை கற்பழிப்பு மிரட்டல், கொலை மிரட்டல், அவதூறான வார்த்தைகள், அதாவது யாருக்காக நாங்க பேசுறோமோ அந்த அவருடன் அந்த பெண்ணை சேர்த்து வைத்து அசிங்கமாக கருத்துக்களை பதிவிடுவது, இதுதான் ஒரு அரசியலின் அழகா என்பதை கண்டிப்பாக விசிகாவினர் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரக்கூடியவங்க யாராவது ஒருவருக்கு நல்லது நடக்குதான்றதுக்காக மட்டும்தான் வருவாங்களே தவிர யாரையும் தாக்கி பேசணும்ன்றது யாருக்குமே அவசியம் கிடையாது. யாரு வேணா வரட்டும், ஆனா அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும். இதுதான் மக்களினுடைய நிலைமையும், அது மட்டும் இல்லாம அரசியல் பேசக்கூடியவர்களினுடைய கருத்தும் இதுதான். அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை, ஒருவர் மீது அவதூறுகளை அள்ளி தெளிப்பதை கண்டிப்பாக தயவு செஞ்சு இது விசிகாவினர் கைவிட்டு விட வேண்டும். இது நல்ல அரசியலுக்கு உதாரணமாக இருக்காது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, நீங்க யாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க? அம்பேத்கர் அவர்களை வச்சிருக்கீங்க. அம்பேத்கர் கையில சட்ட புத்தகத்தை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது நீங்க அந்த சட்டத்தை மதிக்காமல் அவதூறுகளையும் அடிக்கடியையும் நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா உங்க கொள்கை தலைவருக்கே என்ன இருக்கு, மரியாதை இல்லாம போயிடும். உங்க கொள்கை தலைவர் தான் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, அதிகாரம் மிக வலிமையானதுன்னு. அதைதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். திருமாவளவன் அவர்களே, அதிகாரம் மிக வலிமையானது, ஆகவே அதை பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதற்காக அந்த மக்களின் அதிகாரத்துக்காக போராடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இப்படிதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் பலமுறை பதிவிட்ட வார்த்தை என்னன்னா, பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தாலே இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று பல மேடைகள்ல பல தடவை பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு முறையாவது இதை திருமாவளவன் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறாரா? இதை முயற்சி செய்து இது சாத்தியமாக்குவது எப்படி என்று ஒரு திட்டம் தீட்ட இருக்கிறாரா என்று கேள்வி கேட்பது தவறு என்றால், அப்போது நீங்கள் அந்த மக்களின் பிரதிநிதி என்று சொல்லாதீர்கள். இந்த தலித் கட்சியை நீங்கள் தலித் கட்சியில் இயங்குவதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கட்சியின் பெயரையும் இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, திமுக பார்ட் 2 திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது அணி அப்படின்னு பெயரை மாற்றிக்கொண்டு அந்த திராவிட கழகத்தோடு இணைந்து விட்டீர்கள் என்றால் யாரும் உங்களுக்கு
கேள்வி கேட்க மாட்டார்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் தலித் மக்களின் பிரதிநிதி, இந்த தலித் இனத்துக்கான கட்சி என்று நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது, அந்த மக்களுக்கு அவநிலை ஏற்படும் போது ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் கேள்வி கேட்பதற்கான கருத்துரிமை என்பது இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆகவே இந்த உருட்டல்கள், மிரட்டல்கள் எதற்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இந்த பட்டியலினத்தை சேர்ந்த மற்றவர்களாக இருக்கட்டும், ஏர்போர்ட் மூர்த்தியண்ணன் போன்றவர்களாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கு வந்திருக்காங்க. ஆகவே இவர்களை எப்படி கருத்தியல் ரீதியாக உங்களால் முடிந்தால் எதிர்கொள்ளுங்கள். நாங்கள் கேட்ட இத்தனை கேள்விகளுக்கு திருமாவளவன் அவர்களால் பதிலளிக்க முடியுமா, அல்லது இதை நடத்தி காட்டுவேன் என்று வாக்குறுதி அளிக்க முடியுமா என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஆகவே அதை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வதை நீங்கள் கையில் எடுத்தாலே உங்களுடைய கட்சி வளருமே தவிர, அதை விட்டு அவதூறுகள், அடிதடி, சண்டை, வெட்டு, குத்து என்று நீங்கள் இறங்கினால் அது நிச்சயமாக மாற்றமாக அமையாது. இன்னொன்னு, ஏர்போர்ட் மூர்த்தியண்ணன் கத்தியை வைத்து பல பேரை பாத்தீங்கன்னா வெட்டிட்டாரு, கிழிச்சிட்டாரு, அவங்களுடைய உடம்பை காயப்படுத்திட்டாருன்னு பேசுறீங்க. கத்தி சண்டை இடுறவன் எடுத்தாலும் குத்தும், சண்டை அடி வாங்குறவன் கையில கத்தி எடுத்தாலும் குத்தும். ஆகவே பாத்தீங்கன்னா தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு நபர் அவர் கத்தியை பயன்படுத்துவது தவறு என்று நீங்கள் எப்படி குறிப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் தான் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஏன்னா திருமாவளவன் அவர்களினுடைய வாக்குறுதிகளே இருக்கு. என்னன்னா தலித் மக்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக பாத்தீங்கன்னா ஆயுதங்கள், அதாவது இந்த கன் போன்ற விஷயங்களை உபயோகிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் அவரவங்க உயிர் முக்கியம் என்பதால் அவர் தற்காப்புக்காக கையில் எடுத்த கத்தியை அவர்தான் சண்டையிட்டார் என்று இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கும் போதே நீங்க தோசையை திருப்புவது போல தோசை கல்லையே திருப்பி போட்டு விளையாடக்கூடிய இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் இனி மக்கள் மத்தியில் எடுபடாது. ஆகவே விசிகாவினர் தயவு செய்து இந்த அவதூறுகளை, இந்த வன்மங்களை எல்லாமே விட்டு அரசியலில் இந்த பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை என்பதை இனிமேலாவது உணர்ந்து இந்த சாதிய கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றுவது, துப்புரவு பணியாளர்களின் வாழ்க்கையை எப்படியாவது மீட்டு கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் இனி ஒரு முறை எந்த ஒரு கொலை சாதிய ரீதியாக நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்க தயார் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்ல தயாராக இருந்தால், திருமாவளவன் அவர்களை ஆதரிப்பதற்கு அனைவரும் தயாராக தான் இருப்பார்கள். ஆனால் அதை சொல்லுவதற்கு திருமாவளவன் அவர்கள் தயாராக இருக்கிறாரா என்பதுதான் இன்று வரை கேள்விக்குறி. ஆகவே உங்களுடைய இலக்கு ஏர்போர்ட் மூர்த்தியண்ணனோ ஷாலினி லாரன்ஸோ கிடையாது. உங்களுடைய இலக்கு சீமான் அவர்களை ஒழிக்கணும். சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பறையர் ஓட்டு ஒண்ணு கூட விடக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் திட்டம் தீட்டி இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த சித்து விளையாட்டுகள் எதுவுமே நாம் தமிழர் கட்சியின் மத்தியில் எடுபடாது. என்றுமே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு ஆபத்துனா நாம் தமிழர் கட்சி நிற்கும் என்பதுதான் இதன் மூலம் தெரியக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். அதாவது நம்மளுடைய சீமான் அண்ணன் அவர்கள் கூட நேற்று பிரஸ் மீட்ல பேசினாரு. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. கேட்கும் போது என்னன்னா, இருக்கக்கூடிய சட்டம் பாதுகாப்பு ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவர் கேட்கிறாரு, நிறைய விஷயங்களை சொன்னாரு. அதாவது அந்த எம்எல்ஏ மேல குண்டு வீசுனது இதெல்லாம் சொன்னாங்க. சொல்லும் போது அண்ணனே கேட்கிறாரு, ஏன் எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சாங்களே சனிக்கிழமை, அதை ஏன் நீங்க கேட்கல அப்படின்னு சீமான் அண்ணன் அவர்களே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுடைய பிரச்சனையை எடுத்து பத்திரிகையாளர்களிடம் பேசுறாங்க. அப்ப அடிக்கிறதுக்கு உரிமை யார் கொடுத்தது? அந்த டிஜிபி வளாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் காப்பாங்க செயலிழந்து பாதுகாப்பை இழந்து நிற்கிறார்களா? அவங்க காவல்துறை தானா என்று கேள்வி எல்லாம் சீமான் அவர்கள் பேசி இருக்கிறார். ஆகவே தமிழர்களுக்கு பிரச்சனைனா நிச்சயம் நாம் தமிழர் கட்சி தோள் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.